மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் AGS என்டர்டைன்மெண்ட் வழங்கும் அல்லு அர்ஜுன் நடிக்கும் புஷ்பா 2 டிசம்பர் 5 முதல் திரையரங்குகளில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். நக்கீரன் 360 வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் விஜய் ஹரிகரசுடன். யூடியூப் ஹீரோஸ்ல இன்ஸ்டாகிராம்லயா இருக்கட்டும், யூடியூப்லயா இருக்கட்டும், இதுல பிரபலமான பல நபர்களை நம்ம வரிசையை எடுத்துட்டு வரோம். அந்த வரிசையில இன்ஸ்டாகிராம்ல எவனா இருந்தாலும் வெட்டுவேன் அப்படிங்கிற டைலாக்கை கொஞ்சம் மாற்றி எவன் வந்தாலும் வெட்டுவோம் அப்படிங்கிற ஒரு டைட்டில்ல ஒரு கடையே வச்சிருக்காங்க. ஒரு சலூன் ஷாப் தான் அது. வணக்கம். வணக்கம் ப்ரோ. எங்க ஆஃபீஸ்லேயே சொல்லும் போது எங்க போறீங்க இன்னைக்கு ஷூட்டுக்கு, எவன் வந்தாலும் வெட்டுவோம், என்ன சொல்றீங்க, இல்லைங்க இது ஒரு சலூன் கடையோட பேரு அப்படின்னோன்னா எல்லாருமே அந்த பெயருக்கு தான் லைட்டா கொஞ்சம் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏன்னா மரியாதை நிமித்தமா நம்ம ஒரு விஷயம் சொல்றதுங்கிறது வேற, சடனா இப்படி சொல்றது அப்படிங்கிறது வேற. ஓகே, கடையோட பேர் வைக்கும் போது ஏன் இதை வைக்கணும்னு சூஸ் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் எங்க ஆரம்பிச்சது இந்த டைட்டில் இருந்து ஆரம்பிங்க? இந்த டைட்டில் ஜஸ்ட் சும்மா ஒரு அட்ராக்ஷனுக்காக தான் வச்சோம். எவன் வந்தாலும் வெட்டுவோம் தப்பா புரிஞ்சிட்டு இருக்காங்க. பட் எங்களோட மைண்ட் செட் என்னன்னா எல்லாரும் ஈவன். ஆமா, எங்களோட மைண்ட் செட்க்கு நீங்க கேட்டீங்கன்னா எல்லாரும் ஈவன். நம்ம கடைக்கு வரவங்க எல்லாரும் சரிசமம். இப்போ ஏற்றத்தாழ்வு, பெரியவங்க, சின்னவங்க, அப்படி இப்படிலாம் இல்ல. யார் ஃபர்ஸ்ட் வர்றீங்களோ அவங்களுக்கு அந்த ப்ரியாரிட்டி கொடுப்போம். ஆமா, அதுதான் எங்களோட ஸ்ட்ராட்டஜி, வேற எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு அட்ராக்ஷனுக்காக தான் வச்சிருக்கோம். இந்த அட்ராக்ஷன் எங்க ஆரம்பிச்சிச்சு சஞ்சீவ் சலீம்? இந்த மாதிரி நம்ம இந்த தொழிலை தேர்ந்தெடுக்கிறதுக்கான காரணம் என்னவா இருந்துச்சு? ஆக்சுவலா இந்த தொழில் பிடிச்சி வந்தது. எத்தனை வயசுல கத்திரிக்கோள் எடுத்தீங்க? காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். அப்போவே டிசைட் பண்ணிட்டேன், படிச்சு போனா நல்லா படிச்சு போயிடணும். அப்படி இல்லை நம்மளுக்கு படிப்பு சம்மந்தப்பட்டது தலையில ஏறல அப்படின்னா பிஸ்னஸ் போயிடணும். இப்போ படிச்சா ஒரு சேலரி மட்டும் தான் வாங்க முடியும், பர்டிகுலர் சேலரி. பிஸ்னஸ் பண்ணா அதையும் தாண்டி நம்ம கெயின் பண்ணலாம். அது நம்ம மைண்ட் செட்டு, நம்மளோட ஹார்ட் ஒர்க்கை பொறுத்து வருது இல்லையா? அதனால பிஸ்னஸ்ல போயிட்டா நம்ம ஒரு 4 பேருக்கு ஒர்க் கொடுக்கலாம். படிச்சு போனா நம்ம 4 பேருக்கு கீழே கை கட்டி பிடிக்கிறது அது நம்மளுக்கு செட் ஆகாது. அதனால நம்ம ஒரு 4 பேருக்கு வேலை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு பிளான் பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். நீங்க எப்ப ஃபர்ஸ்ட் கத்துக்கிட்டீங்க? இது ஜஸ்ட் ஒரு பார்ட் டைமா போனோம், கை செலவாக போனோம். இப்போ இதுதான் ஃபுல் செலவு வாழ்க்கைக்கு தருது. அதனால இப்போ நம்ம டிசைட் பண்ணிட்டோம், இதுதான் நம்மளோட பிக்ஸ்டு ஸ்டாண்டர்டு. இது நம்ம கைவிடக்கூடாது, இதை விட்டாலும் அது நம்மள கைவிடாதுன்னு ஒரு நம்பிக்கை வந்துச்சு அந்த மாதிரி. அதனால நம்ம இப்போ கார்பரேட் ஒர்க் எல்லாம் போனோம்னா அவங்க கிட்ட நம்ம ஒர்க் பண்ணலாம், ஈஸியா நல்ல சேலரி எல்லாம் கிடைச்சிடும். பட் லீவ் போடணும்னா அவங்க கிட்ட நம்ம ரெக்வெஸ்ட் பண்ணணும், லெட்டர் எழுதி கொடுக்கணும். அதெல்லாம் ஏன்னா ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சியா இருந்தாலும் இல்லை நீங்க வந்துதான் ஆகணும், மீறி வரக்கூடாது அப்படின்னாங்கன்னா அது செட் ஆகாது, நின்றுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க டீசென்ட். அதனால நம்ம அவங்க கிட்ட போறதுக்கு நம்மளே ஓனா ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு. நம்ம கிட்ட இப்போ ஒர்க் பண்ற பசங்களுக்கு நம்ம ப்ரியாரிட்டி கொடுப்போம். ஏன்னா நம்ம அந்த இடத்துல ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கோம். இப்போ சண்டே லீவ் யாருமே தர மாட்டாங்க, நாங்க தருவோம். ஏன்னா அந்த இடத்துல பீக் டைம்னாலே சாட்டர்டே சண்டே தானே உங்களுக்கு? சண்டே நாங்க தருவோம். அதனால எங்களுக்கு சாட்டர்டே சண்டே அப்படிலாம் இல்லை, எல்லா நாளும் சண்டே தான். அதனால சண்டேன்றது எங்களுக்கு டிஃப்ரெண்ட் டேவே கிடையாது. எங்களுக்கு எல்லா நாளும் சண்டே மாதிரி தான் ஒர்க் இருக்கும். ஃபேமிலியில என்ன சொன்னாங்க? நான் இது மாதிரி சலூன் வைக்க போறேன், அதுவும் இந்த டைட்டில் வைக்க போறேன் அப்படின்னு சொன்னோன்னே? ஃபேமிலி பிசினஸ் யாரும் இல்லை. ஆக்சுவலா நான் பார்த்தேன்னா முஸ்லீம்ஸ் இந்த ஃபீல்டுக்கு ஃபர்ஸ்ட் அகைன்ஸ்டா தான் இருந்தாங்க. இந்த ஃபீல்டுலாம் நம்மளுக்குலாம் செட் ஆகாது. அப்புறமா எங்க அம்மா சொன்னாங்க, பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, வேற எந்த பிசினஸ் வேணா பண்ணலாம், ஸோ இது தப்பு இல்லை, உனக்கு என்ன தோணுதோ அதை நீ பண்ணு, உனக்கு நம்பிக்கை இருக்குன்னா நீ என்ன வேணா பண்ணலாம்னு சொல்லிட்டு வீட்டுல அம்மா சப்போர்ட் பண்ணாங்க. அப்புறமா அப்படியே நாங்க கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி வந்துட்டோம். அந்த ஒரு சின்ன ஒரு பேக் போன். இந்த கடை உங்களுக்கு எவ்வளவு ஸ்பெஷல்? என்னென்ன விஷயங்கள் இந்த கடை உங்களுக்கு சொல்லி கொடுத்துச்சு? இந்த கடையில நிறைய விஷயம் கத்துக்கினேன். யார் யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கணும், பிஹேவியர். சேம் டைம்ல இன்னொன்னு ரியலைஸ் பண்ணிட்டேன், ஒரு 100 ரூபாய் வாங்கினாலும் கஸ்டமருக்கு ஏற்ற சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒர்க் பண்ணியிருக்கணும். அப்போதான் அந்த காசு நம்மளுக்கு ஒட்டும். அளவுக்கு மீறி நம்ம ஆசைப்படக்கூடாது. அப்படி இது பண்ணோம்னா அது நம்மளுக்கு நிலைக்காது. அதனால ஒர்க் பண்ணா உண்மையா மனசாட்சி பயந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷாப் எனக்கு சொல்லி கொடுத்ததால நான் ஒரு 8 இயர்ஸா ஒரே ஷாப் வச்சு ரன் பண்ணி போயிட்டு இருக்கேன். ஸ்டார்ட் பண்ணதும் இதுதான், எண்டும் இதுதான். இதுக்கப்புறமா நான் போனாலும் இந்த கடையை விட மாட்டேன். பிளான் இருக்கு, மேபி ஃபியூச்சர்ல
ஒரு பெரிய அகாடமி மாதிரி ஓபன் பண்ற மாதிரி. ஸோ வெயிட் பண்ணி பேங்க் பேலன்ஸ் எல்லாம் ஏத்திட்டு அதுக்கப்புறமா போலாம் பொறுமையா அப்படின்னு சொல்லி ஒரு மைண்ட் செட்ல இருக்கேன். இங்க வந்து நான் நிறைய கத்துக்கிட்டேன் அப்படின்னு என்ன மாதிரியான இன்சிடென்ட்ஸ் இங்க நடந்திருக்கு? இன்சிடென்ட்டே ஆகாம இருக்கிறதுக்காக தான் நாங்க நிறைய நாலேஜ் கெயின் பண்ணிட்டு இதுக்குள்ள வரோம். ஓகே. இன்சிடென்ட் ஆகாது. ஏன்னா நாங்க என்ன சொல்லுவோம்னா கட்டிங் பண்றதுக்கு முன்னாடியே ப்ரோ இந்த மாதிரி சார்ஜஸ் இதுக்கு ஆகும், ஓகேவா இருந்துச்சுன்னா அவங்க அது ஸ்டார்டிங்லேயே பண்ணுவாங்க. இல்ல அப்படின்னா அதுக்கப்புறமா இல்ல ப்ரோ நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்மளோட பேசுற ஸ்டார்டிங் என்ன பாயிண்ட் பேசுறோமோ அதுதான் அவங்களுக்கு வந்து மைண்ட் செட்ல இருக்கும். இவன் ஸ்டார்டிங்கே நம்ம கிட்ட பேசுறான், இதுக்கு இவ்வளவு சார்ஜஸ் ஆகும் அப்படின்னு சொல்றான், அதுக்கப்புறமா வந்து இவன் வந்து நம்மள விட மாட்டான். இதுவே நம்ம நார்மலா கொஞ்சம் ரன் பண்ற மாதிரி இருந்தாங்கன்னா நம்ம கிட்ட சர்வீஸ் பண்ணிப்பாங்க. ப்ரோ நான் காசு கொண்டு வரல, நான் போயிட்டு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவாங்க. அப்படி இல்லைன்னா நான் போன் பே வரைக்கும் வரல, நான் வீட்டுக்கு போயிட்டு பண்றேன் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. இது எனக்கு வந்து ஒர்க் பண்ணும்போது இதெல்லாம் நான் கத்துக்கினாங்க. அதுக்கப்புறமா ஆமா பார்ட் டைமா நான் கத்துக்கினேன். அதுக்கப்புறமா என் கடையில எந்த ஒரு மிஸ்டேக்கும் ஆகாத மாதிரி நான் வந்து ப்ராப்பரா இது பண்ணி போயிட்டு இருக்கேன். பசங்களோட டீம் ஒர்க்கு, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் எல்லாருக்கும் வந்து டெவலப்மெண்ட் பண்ணி இப்போ எனக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கு, எனக்கு என்ன இருக்கோ என்னோட மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரியும் கடையில இருக்கிற பசங்களும் வந்து அதே மாதிரி பண்ணுவாங்க. கண்ண மூடி உட்காருங்க ப்ரோ நான் வெட்டின மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க உட்காருவாங்க நம்பிக்கையா, அதே மாதிரி சாட்டிஸ்பேக்ஷனா போவாங்க. புதுசா ஒருத்தர் இங்க வராரு, இந்த டைட்டில பார்த்துட்டு இம்ப்ரெஸ் ஆகி உள்ளார வராரு, வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு என்ன மாதிரியான ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கு? நிறைய பேர் நம்ம கடைக்கு வரவங்க கஸ்டமர் எல்லாமே 100% 200% திருப்தியா தான் போவாங்க. நம்ம கேட்கிற காசை விட டபுள் மடங்கு அவங்க மனசால எடுத்து கொடுத்துட்டு போவாங்க. ஏன்னா அவ்வளவு சாட்டிஸ்ஃபைடு இருக்கு. ப்ரோ அதிகமா சொல்லலாம் இல்ல, நீங்க சும்மா சொல்லுங்க. அது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். 1000 rupees நேத்து கூட கேட்டோம், 2000 தான் ப்ரோ வச்சுக்கோங்க. ஓ, ஒரு ரெகுலரா ஃபயர் கட் பண்றதா கஸ்டமர் இருக்காங்க. எனக்கு ஒரு விஐபி கிளைண்ட்ஸ் ஒரு 10 பேர் இருக்காங்க. மந்த்லி அவங்க கம்பல்சரி வருவாங்க. அவங்க வந்தாங்கன்னா 2000 3000 அந்த மாதிரி தான் கொடுத்துட்டு போவாங்க. ஆனா நான் கேட்க மாட்டேன் ப்ரோ நீங்க இவ்வளவு தாங்க அவ்வளவு தாங்கன்னு சொல்லிட்டு. விஐபி கஸ்டமர்ஸ் பாத்தீங்கன்னா எப்பவுமே நல்ல ஒரு பிசினஸ் பண்றவங்க, நல்ல ஒரு அவங்க கிட்ட சலூனே இருக்கு, ஓன் சலூனே இருக்கு. அவங்க கோடிக்கணக்கில் செலவு பண்ணி ஓனா அந்த பில்டிங்கே வச்சிருக்காங்க. இருந்தாலும் அவங்க என்கிட்ட வந்து ஹேர் கட் பண்ணுவாங்களாம். அந்த மாதிரி கஸ்டமர் எல்லாம் கூட இருக்காங்க. எந்த விஷயம் உங்களை வந்து இந்த அளவுக்கு ஒரு பில்ட் பண்ணிச்சு? நம்மளுக்கு ஒரு ஒர்க் பண்ணா நல்லா பண்ணோம், இல்லைன்னா பண்ணவே கூடாது. அதை ஃபீல் பண்ணி லவ் பண்ணி பண்ணுவோம். அதை அப்படியே கிரியேட்டிவிட்டியா சேஞ்ச் பண்ணுவோம். இப்போ நார்மல் சலூன்ஸ் எல்லாம் பண்றாங்க, அவங்களுக்கு வந்து அந்த கிரியேட்டிவ் இருக்கான்னு சொல்லி பார்த்தாங்கன்னா இருக்காது. அவங்களுக்கு வந்து காசு கொடுத்தா கம்மி பண்ணிட்டு போயிடுவாங்க. நம்மளது அப்படி இல்லை, நம்ம வாங்கினாலும் அதுக்கேற்ற ஒர்த்து நம்ம கொடுக்கணும். பெஸ்ட் நம்மளோட பெஸ்ட் அவங்களுக்கு கொடுக்கணும். காசுக்கேற்ற தோசை கொடுத்துரும். ஆமா, ஆனா நம்ம எல்லாரும் ஈவனா தான் பார்ப்போம் ட்ரீட் பண்றது எல்லாமே. ஒரு பையன் போவான், ஆனா எனக்கு இப்படி வெட்டினா இப்படி வெட்டினா அப்படின்னா கம் டு தி கன்க்ளூஷன் என்னன்னா இப்படி வெட்டிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவனோட ரியாக்ஷன் இருக்கும். ஆமா, அது மாதிரி உங்கள்ட்ட வர ஸ்கூல் பசங்க என்ன மாதிரியான விஷயங்கள் கேக்குறாங்க, ஆனா நீங்க ஃபைனலா என்ன பண்ணி அனுப்புறீங்க? இல்ல ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் டாக்கே ஓப்பனா சொல்லிடுவோம். ப்ரோ ஸ்கூல் போறீங்களா, இல்ல வந்து ஸ்கூல்ல வந்து ப்ராப்ளம் இல்லையா அப்படின்னு. இல்ல ப்ரோ நான் ஸ்கூல் போறேன், 2-in-1 ஹேர் ஸ்டைல் மாதிரி எனக்கு பண்ணி கொடுத்துடலாம் ப்ரோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆமா, ஸ்கூல் போகும்போது படி வச்சிடலாம், ஸ்கூல் போயிட்டு வந்த அப்புறமா வெளியில வந்த உடனே நிக்க வச்சிடலாம். குழந்தைங்களுக்கு பசங்களுக்கு எல்லாருக்கும் முடி இருந்தாதான் அழகு. முடி இல்லைன்னா அது பாக்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஒரு சில பேர் செட் ஆயிடும், ஒரு சில பேருக்கு செட் ஆகாது. ஏன்னா அது செட் ஆயிடுச்சுன்னா அந்த நேவி கட்டிங், ஆர்மி கட்டிங் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கட்டிங் நம்ம மாதிரி எல்லாம் பண்ணோம்னா அது நம்ம ஏதோ ஒரு மாதிரி இருக்கும், வருத்தமா இருக்கும். ஆமா, இப்போ ஆனா அது ட்ரெண்ட். இப்போ அது நேவி கட்டிங், ஆமா ஆர்மி கட்டிங், நேவி கட்டிங் எல்லாம் இப்போ வந்து ட்ரெண்ட். இப்போ ட்ரெண்ட் ஆயிடுச்சு. அது ட்ரெண்ட் ஆயிட்டு பஸ் கட் அந்த மாதிரி எல்லாம் வந்துச்சு. குழந்தைங்களுக்கு வெட்டுறது, அதாவது ஒரு 3 வயசு குழந்தைக்கு 4 வயசு குழந்தைக்கு வெட்டுறது ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். அதுதான் ப்ரோ எங்களுக்கு ஜாலியா இருக்கும். ஆமா ப்ரோ, செம்ம கியூட்டா இருப்பாங்க, அவங்க கோஆபரேட் பண்ணுவாங்க. அவங்க சிம்பிள் ஒரு போனை கொடுத்தா சைலண்டா உட்காந்துப்பாங்க. ஒரு சில பேர் குழந்தைங்களே வந்து முடி எனக்கு அப்படி வேணும் இப்படி வேணும், அவங்க அப்பா அம்மா கிட்ட வீடியோஸ் எல்லாம் பார்த்து நான் இந்த கடைக்கு தான் போவேன் அப்படின்லாம் அடம் பிடிச்சலாம் வந்திருக்காங்க நம்ம கடை குழந்தைங்க. குழந்தைங்க தான் எங்களோட அட்ராக்ஷன். முதல் வாடிக்கையாளரே அவங்க குழந்தைங்க தான். என்னென்ன கொள்கைகள் வச்சிருக்கீங்க? இந்த விஷயங்கள்லாம் நாங்க பண்ண மாட்டோம் எப்படின்னா ஒரு சில விஷயம்லாம் நாங்க வச்சிருக்கோம். இப்போ ஹேர் கலரிங்லாம் இருக்கு இல்லையா, கோடி ரூபாய் கொடுத்தாலும் சின்ன குழந்தைங்க பண்ணக்கூடாது. ஏன்னா சென்சிட்டிவ் ஹேர். இப்போ 18 வயசு கீழே இருக்கிற சின்ன குழந்தைங்கலாம் நிறைய பேர் ஹேர் கலரிங்லாம் பண்ணிடுறாங்க. பட் அதோட ஃபியூச்சரோட சைடு எஃபெக்ட் அவங்களுக்கு தெரியல. அது ஸ்கின் கேன்சரு, அப்புறமா ஹேர் ஃபால் கன்ஃபார்ம் வரும், நிறைய டிசீஸ்லாம் வர சான்ஸ் இருக்கு. அவங்களுக்கு வந்து கண் பார்வை, தூர பார்வை இருக்கு இல்லையா, அது வந்து லாங் டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகும். ஆமா, இது ஆமா குழந்தைங்களுக்கு இது தெரியாம நிறைய பேர் வந்து 90s கிட்ஸ் எல்லாம் பண்ணிருப்பாங்க. அவங்களுக்கு கிட்ட கேட்டு பாத்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, ஆமா எனக்கு வந்து இந்த மாதிரி ஐ டிஸ்டன்ஸ் இருக்கு, ஹேர் ஃபால் ஹேர் கலரிங்கால தான் எனக்கு ஆயிடுச்சு,
நிறைய பேருக்கு கேன்சர் கூட வந்திருக்கு. நீங்க பாத்திருக்கீங்க? அதெல்லாம் நான் பாத்திருக்கேன். அதனால வந்து ₹1 கோடி கொடுத்தாலும் சின்ன குழந்தைங்க கலரிங்கே பண்ண மாட்டோம். அதே போல கிரீம்லாம் ப்ராசஸ் பண்ணோம்னா ஒரு இன்ச்சு ஸ்கேல்ப் ரூட்ல டச் ஆகாத மாதிரி தான் பண்ணுவோம். ஏன்னா வந்து ஃபியூச்சர்ல அவங்க ஹேர் ஃபால் ஆனாலும் நம்ம தான் பண்ணோம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நம்மளாலதான் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மைண்ட் செட் வராது. அதனால அவங்க கிட்ட சொல்லிட்டு பண்ணுவோம். அதனால நம்மளோட கொள்கை என்னன்னா, என்ன ஒரு கிரீம் போட்டாலும் ஸ்கேல்ப்ல இருந்து ஒரு இன்ச்சஸ் ஸ்கேல்ப்லயே டச் ஆகாது. அந்த மாதிரி ஒரு இது இருக்கு. ஜஸ்ட் ஆயில் போட்டாங்கன்னா ஓகே. அந்த மாதிரி ஒரு கஸ்டமருக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கிறீங்க ப்ரோ? மினிமம் 45 minutes to 1 hour. 1 hour ஆயிடும் ஒரு customer. நேத்து ஒரு கஸ்டமர் வந்தாரு, காலையில 10 மணி வந்தாரு, நைட் 8 மணி தான் போனாரு. ஆனா போகும்போது அவ்வளவு சாட்டிஸ்பேக்ஷன். எனக்கு ஒரு நாள் ஃபுல்லா உங்கள்ட்ட ஒரு நாள் ஃபுல்லா நம்ம கடையில இருந்தாரு. உங்களோட பஞ்சுவாலிட்டினா என்ன? உண்மையா இருக்கணும், மனசாட்சி பயந்து பாருங்க, யாரையும் ஏமாத்த கூடாது, பொய் சொல்லக்கூடாது. இப்போ ஒரு சில பேர் வந்து ஒண்ணு பண்ணணும்னு சொல்லி நம்பி வருவாங்க. அது நான் ஓப்பனா ஃபர்ஸ்ட் சொல்லிடுவாங்க ஃபேஸ் டு ஃபேஸ். ப்ரோ இது பண்ணா உங்க ஃபேஸ்க்கு செட் ஆகாது. நான் மீறி நான் உங்ககிட்ட காசப்பட்ட பண்ணோம்னா நான் பண்ணிடுவேன். ஆனா நான் பண்ண மாட்டேன். ஏன்னா வந்து அது உங்க ஃபேஸ்க்கு செட் ஆகாது, பண்றதும் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவேன். ஒரு சில பேர் ஹேர்லாம் சில்கியா இருக்கும், அவங்களுக்கு வந்து கேர்லிங் பண்ணன்னு சொல்லுவாங்க. பட் அவங்களுக்கு பண்ணா செட் ஆகாது. அது முன்னாடியே நான் ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்லிடுவேன், ப்ரோ இது செட் ஆகாது, நீங்க வந்து வேற கடைக்கு கூட போயிடுங்க, போனீங்கனாலும் அது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகாது, அதனால நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்கே நான் என்ன முடிச்சிருவேன். அவங்கள யாராச்சும் பட்டு திரும்பி வந்திருக்காங்களா? நிறைய பேர் வந்திருக்காங்க. ப்ரோ எனக்கு வந்து ரிசல்ட் ஒரு கொஞ்சம் கூட இல்ல ப்ரோ அப்படின்னாங்க. நான் தான் சொன்னேன் ப்ரோ முன்னாடியே பண்ணா வராது அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் என்கிட்ட வந்து பண்ண சொல்றாங்க, ப்ரோ ஒரு வாட்டி கிரீம் பட்டுட்டா இன்னொரு வாட்டி அது கிரீம் படக்கூடாது ப்ரோ, கெமிக்கல் ஹேர்ல பண்ணக்கூடாது, விர்ஜின் ஹேர்ல தான் பண்ணணும், பண்ணீங்கன்னா இன்னும் டேமேஜ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் புரிய வச்சு அவங்களை அனுப்பி விடுவேன். இப்ப உள்ள பசங்க எப்படி இருக்காங்க? ஏன்னா 90s கிட்ஸ்க்கு வந்து இந்த ஸ்கூல் போகணும்னாலே கூட்டு போய் உட்கார வச்சு அடர்த்தியா இருக்கிற முடிய ரொம்ப ஷார்ட்டா கட் பண்ணிட்டு போனா கூட என்னப்பா இவ்வளவு முடி இருக்குன்னு அம்மாக்கள் கேட்பாங்க. ஏன் இவ்வளவு முடி வச்சிருக்கேன்னு பார்த்தா இவ்வளவுதான் இருக்கும். ஆனா இப்போ உள்ள பசங்க வந்து அல்டிமேட்டா இருக்கிறாங்க. ஆமா, இப்படிதான் நான் தான் அப்படிங்கிற ஒரு மோட்ல இருக்காங்க. அவங்கள்ட்ட நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க இந்த ரெண்டு குரூப், செட் ஆஃப் குரூப், 90s கிட்ஸ் 2K கிட்ஸ்? 90s கிட்ஸ் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி நிறைய பேருக்கு வந்து ஹேர் ஃபால் ஆயிடுச்சு. அவங்களுக்கு வந்து ரொம்ப பால்னஸ். அவங்களுக்காக தனியா நான் வந்து ஹேர் பேட்ச், ஹேர் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி தந்துருவேன். அது வந்து நான் சர்ஜிக்கல் வித்தின் 1 hour 2 hours பண்ணி கொடுத்துருவேன். அவங்களுக்கு அது 100% சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் டீசெண்டா ஃபார்முலா கேஷுவலா இருந்தா போதும். ஜஸ்ட் சைட்ல எல்லாம் கொஞ்சம் சிசர்ல வச்சுட்டு அந்த மாதிரி இருந்தா போதும். 2K கிட்ஸ் பாத்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி மாறி இருக்காங்க. அவங்களோட ட்ரெண்ட் எப்படின்னா அட்வான்ஸ் லெவலா இருக்கு. இப்போ இந்த பப்ஜி கேம் அந்த மாதிரி கேம்ல எல்லாம் எப்படி அந்த அனிமேஷன்லாம் இருப்பாங்க, அந்த கேரக்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இப்போ ஒரு சில பேர்லாம் ட்ரெட்லாக்ஸ் அந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணிட்டு போறாங்க. பட் பர்சனலா அது எனக்கு பிடிக்கல. சொல்லுவேன் இருந்தாலும், ப்ரோ இது போட்டுட்டு எப்படி ப்ரோ ரோட்ல சுத்துவீங்க? ப்ரோ நான் டான்சர் ப்ரோ நான் இவ்வளவு நாள் தான் ப்ரோ போட்டோ ஷூட் ப்ரோ. சரி ஓகே ப்ரோ நான் பண்றேன். பட் நான் அவங்ககிட்ட சொல்லுவேன், ப்ரோ இதை போட்டுட்டு வெளியில எப்படி ப்ரோ சுத்துறீங்க, உங்களுக்கு ஒன்றும் ஒரு இதுவா இருக்கா, அன்ஈஸியா ஃபீல் ஆகாதா? இல்ல ப்ரோ என்னோட ஃபீல் அந்த மாதிரி, அதனால நான் பண்றேன் ப்ரோ. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஏத்த மாதிரி அட்வான்ஸ் ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி நம்ம எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ. அதே மாதிரி இந்த ஜடாமுடி வைக்கிறது, அதான் ட்ரெட்லாக்ஸ். இப்போ வந்து இது வந்து ஒரு ஸ்டைல் ஃபேஷன் அப்படிங்கிற ஒரு மோடு கொண்டு வந்துட்டாங்க. அது நீங்க வைக்கும் போது அதுக்கும் சொல்லுவீங்களா? சொல்லிடுவோம் ப்ரோ. பண்ணும்போது பெயினா இருக்கும் ப்ரோ, பயங்கரமா ஒரு முடியா இழுத்து பண்றோம்ல, அந்த த்ரெட்ஸ் வந்து லாக் பண்ணுவோம். இந்த முடியோட ஒரிஜினல் முடி வந்து லாக் பண்ற மாதிரி இருக்கும். பெயினா இருக்கும் ப்ரோ, பெயின் அனுபவிச்சுட்டு தான் போவாங்க. ப்ரோ இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அவங்க பண்ணிட்டு தான் போவாங்க. எவ்வளவு பெயின் இருந்தாலும் பரவாயில்ல நான் பண்றேன் அப்படின்னு சொல்லுவோம். ஹேர் ஃபால் அப்படிங்கிறது இப்ப சமீப காலமா அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கு. இப்ப ஒரு சில கம்பெனிஸோட ப்ராடக்ட் யூஸ் பண்ணி அதனால ஹேர் ஃபால் ஆகி, ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்றதுனால ஹேர் ஃபால் ஆகுது. சுத்தமா போன ஆட்கள்லாம் நான் பார்த்திருக்கேன். இது எந்த அளவுக்கு வந்து சரி செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க உங்கள்ட்ட வந்து கேட்கும் போது? ஹேர் ஃபால் பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் போயிடுச்சுன்னா போனதுதான் ப்ரோ. போன முடியே கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு வந்து ஹேர் ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஹேர் சர்ஜிக்கல், அதாவது ஹேர் பிளான்டேஷன் பண்றாங்கல்ல அது பண்ணலாம். பட் அது பண்ணாலும் ஓரளவுக்கு மேல லென்த் வளராது. ஜஸ்ட் ஒரு 4 inches 3 inches வளரும், அவ்வளவுதான். அதுக்கு மேல வளர்ந்தா முடி பிரேக் ஆகும். அதுவும் ஒரு லிமிட்டெட் இயர்ஸ் வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் இருக்கிறதும் ஒரு சில பேருக்கு போயிடுது. ஏன்னா நான் பார்த்துருக்கேன், நம்ம கடைக்கு வந்திருக்காங்க. ஒரு சில பேர்னா ஹேர் பேட்ச் வச்சுக்கிறாங்க. நம்ம ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு முன்னாடியே காப்பாத்துக்கிறது நல்லதுன்னு சொல்லுவோம் ப்ரோ. கெமிக்கல்லாம் போகாம வெறும் ஆயுர்வேதிக்கா சீக்கா பவுடர் அந்த மாதிரி போட்டா நல்லது ப்ரோ. ஏதாச்சும் டிப்ஸ் சொல்லுங்க. சிம்பிள், ஹேர் வாஷ் பண்ணும்போது
நல்ல தண்ணியில் பண்ணோம் ப்ரோ. தண்ணி கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கணும் ப்ரோ. சேம் டைமில் ஆயில் அப்ளை பண்ணோம் ப்ரோ. வீக்லி ஒன்ஸ் இல்லை 2 days ஒன்ஸ் ஆயில் அப்ளை பண்ணோம். அப்புறமா ஷாம்பூ கண்டிஷ்னர் அதெல்லாம் இருக்கு இல்லையா, கெமிக்கல் இல்லாமல் நேச்சுரலாக ஹெர்பலில் போயிடணும் ப்ரோ. அப்படி இல்லை எனக்கு ஷாம்பு மாதிரி தான் வேணும் அப்படின்னாங்கன்னா பேபி ஷாம்பு மாதிரி வருது இல்லையா, அதில் வந்து கெமிக்கல் சல்ஃபேட்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால அந்த மாதிரி போயிட்டா பெட்டர் ப்ரோ. ஸோ ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு முன்னாடியே அதை நாங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அது பெட்ரு. ஆயிட்டு அப்புறமா நம்ம பண்றது ரொம்ப கஷ்டம் ப்ரோ. சில விளம்பரங்கள்லாம் பாக்குறோம், வழுக்கை தலையில் முடி வளரும் அப்படி இப்படிலாம் நிறைய பாக்குறோம். ஆனா நீங்க உங்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த விக் மாதிரி வச்சுட்டு போறாங்க ப்ரோ. அவங்களோட பிராண்டை ப்ரொமோட் பண்ணதான் ப்ரோ பார்ப்பாங்க அவங்க. பட் போனது தான், திரும்பி வர்றது ரொம்ப கஷ்டம். உங்கள்ட்ட வந்து ஏர் பேட்ச் பண்ணிக்கிறாங்க. ஏர் பேட்ச் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? அது பார்க்கும்போது எங்களுக்கே அவ்வளோ இதுவா இருக்கும் ப்ரோ, பெருமையா இருக்கும் ப்ரோ. அது வரைக்கும் ரொம்ப கஷ்டத்துல இருப்பாங்க ப்ரோ. எனக்கு வந்து இந்த மாதிரி இன்னும் மேரேஜே ஆகல ப்ரோ, ரொம்ப கஷ்டமா இருக்கு ப்ரோ. ஹேர் ஃபால் இல்லாம அவங்களோட கான்ஃபிடென்ட் லெவல் இருக்கு இல்லையா, ரொம்ப ஜீரோல இருக்கும். அது வச்ச உடனே அவங்களோட கான்ஃபிடென்ட் லெவல் ஃபுல்லா ஏறிடும், பூஸ்ட் ஆயிடும். அந்த அளவுக்கு அவங்க வச்சு முடிச்ச உடனே அவங்களோட இளமை திரும்பின மாதிரி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட வயசும் கம்மியான மாதிரி உங்களுக்கு மைண்ட் வந்துருது. நீங்க சொன்னீங்க ஒரு 0% என்கிட்ட வருவாங்க, 100% சாட்டிஸ்பாக்சனோட வெளியே போவாங்க. ஆமா, யாராச்சும் ஒரு நபர் சொல்லுங்க. அந்த ஹேர் பேட்ச் வச்சுட்டு போனாங்களே அவங்கதான். இப்போ வந்து எனக்கு கன்ஃபார்ம் மேரேஜ்ல நீங்க தான் வரணும், மேரேஜ்க்கு எங்க கூட வந்துருங்க, வந்து நீங்க தான் எல்லாமே பண்ணி எனக்கு ஹேர் ஸ்ட்ரெயிட் பண்றது வந்து நீங்க தான் பண்ணணும். எனக்கு இப்போ நம்பிக்கை வந்துச்சு, பொண்ணு கிடைச்சிரும், கல்யாணம் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கைக்கு விலக்கி ஏத்திருக்கீங்க அப்படி எல்லாம் சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது சரி ஓகே. இந்த மாதிரி யாரும் சொல்ல மாட்டாங்கல்ல. ஹேர் இல்லாதவங்களுக்கு ஹேர் கொடுத்த உடனே அவங்களுக்கு அந்த சந்தோஷம் பார்க்கணுமே பயங்கரமா இருக்கும். அப்படியே ஒரு மாதிரியா அவங்க சின்ன பசங்க மாதிரி வெகுளியாயிடுவாங்க அவங்க அந்த டைமுக்கு. வயசானவங்களுக்கு கூட வச்சு விட்டுருக்கீங்கல்ல. ஆமா, ஃபயர் ஹேர் கட் அப்படிங்கிறது வந்து இதை வந்து யாரும் வீட்டுல முயற்சி பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரிலாம் கூட நம்ம இதை சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய வீடியோஸ் நான் வந்து இன்ஸ்டாகிராம்ல யூடியூப்ல தான் பார்த்துருக்கேன். அதுல உள்ள சிக்கலே வேற. ஏன்னா முக வரைக்கும் எரிஞ்சு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதை எப்படி கையாளுறது அப்படி ஃபர்ஸ்ட் அதை சொல்லுங்க, அதுக்கப்புறம் எப்படி இதை கொண்டு வந்தீங்கிறது சொல்லுங்க. ஒன்ஸ் அது வீட்டுல பண்றது நான் டோட்டலா அவாய்ட் பண்ணதான் சொல்லுவேன். யாருமே அது தெரியாம ஹேண்டில் பண்ணீங்கன்னா ஒரு செகண்ட்ல வந்து பிளாஸ்ட் ஆயிடுச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது லைஃப்ல. அந்த பிளாஸ்டிக் சர்ஜரியோட தான் இருக்கணும். ஒரு சில பேருக்கு இந்த கண்ணு, ஒரு சில இந்த ஸ்கேல்ப் வேர்ல பட்டுச்சுன்னா டோட்டலாகவே அந்த இடத்துல முடிய வளராது லைஃப் லாங். ஸோ அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணோம். ஸோ இது ஸ்டார்ட் பண்ணுறது ஈஸி தான். அதோட ப்ரொசீஜரை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு ரியலைஸ் பண்ணிடணும். பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேர் வாஷ் பண்ணியிருக்கணும். ஏன்னா வந்து ஆயில் இப்போ வேக்ஸ் ஜெல் எதுனா போட்டிருந்தாங்கன்னா அதில் இருக்கிற கெமிக்கல் வந்து இதில் வந்து ஃப்ளேம் ஆகிடும். ஃப்ளேம் ஆயிடுச்சுன்னா ரெண்டுமே சேர்த்து எரிஞ்சிடும். ஸோ அது முன்னாடி ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா முடியை ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணால் வேரில் படாமல் எண்டில் மட்டும்தான் பண்ணணும். எண்டில் பண்ணோம்னா முடி என்ன ஆகும்னா ஸ்டிஃப் ஆகிட்டு எண்டில் ரஃப் ஆகிடும். ரஃப் ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன மாதிரி ஸ்டைலிங் கேட்குறோமோ பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம படி வச்சிருக்கோம்னா அது ஃபயர் பண்ணோம்னா நம்ம நிற்க வச்சிடணும், நின்றுனே இருக்கும். அதுக்காக தான் வித்தவுட் ஜெல் வேக்ஸ் எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்ல. நார்மலாக நிற்க வச்சாலே அது நல்லாவே நின்றோம். அதுக்கப்புறமா மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான். நார்மலாக அதுக்கேற்ற மாதிரி ஷாம்பு கண்டிஷனர் இல்லாமல் வெறும் சீக்கா பவுடர் போட்டிங்கனாலே போதும். நேச்சுரலாக அதை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். பட் எல்லாரும் பண்ணக்கூடாது. அதோட ப்ரொசீஜர் தெரிஞ்சவங்க மட்டும்தான் பண்ணணும். அது தப்பா பண்ணிட்டா அது ஒரு செகண்ட்ல கூட என்ன வேணா மாற சான்ஸ் இருக்கு. இப்போ இந்த ஃபயர் ஹேர் கட் பத்தி சொல்லுங்க. எப்ப ஸ்டார்ட் பண்ணீங்க ப்ரோ? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபயர் ஹேர் கட் நான் இந்த ஷாப் ஓபன் பண்ணதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ப்ரோ. 8 வருஷமா இருக்கா? இப்போ வந்து என்னையே நான் வந்து பணைய வச்சிருக்கேன். ஃபயர் கட்டிங் பண்ண போறாங்க. அதுக்கு முன்னாடியான செயல்முறைகள் தான் இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. இப்போ எந்த ஹேர் ஸ்டைல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி நீங்க பண்ணீங்க? தளபதி ஹேர் ஸ்டைல் தான் அதிகமா கேட்டிருக்காங்க. எனக்கு வந்து தளபதி ஹேர் ஸ்டைல் விட ரோலெக்ஸோட கட்டிங் நிறைய பேர் வந்து அந்த கேரக்டர் வந்து அதுக்கப்புறம் நிறைய வந்திருப்பாங்க. அது வந்து ட்ரெண்ட், அந்த ட்ரெண்ட்ல ரோலெக்ஸ் கட்டிங் கேட்டிருந்தாங்க. பட் அது எல்லாருக்கும் செட் ஆகல. ஓகே, அது வந்து சூர்யா சாருக்கு மட்டும் தான் செட் ஆயிடுச்சு. எஸ் சார், ஓகே சார், ஜஸ்ட் சார். எஸ் சார். இந்த ரோலெக்ஸ்ங்கிறது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒண்ணு. ஓகே, இப்போ அடுத்து என்ன ப்ரோ? ட்ரைவர் பண்ணிட்டு ஃபயர் பண்ணிடலாம். ஃபயர் பண்ணிடலாம். ஃபயர் பண்ண போறாங்க. அப்பா பதறுதே. சரி ப்ரோ, ஃபர்ஸ்ட் சிக்கு எடுத்துறோம் ப்ரோ. ஃபயர் வந்து நம்ம மேல எண்டில் பண்றதால உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது ப்ரோ. கீழே வேர்ல பட்டாதான் உங்களுக்கு ஹேர் ஃபால்
அது மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். இது மேக்ஸிமம் மந்த்லி வந்து பண்றவங்களா இருக்காங்களா ப்ரோ? ரெகுலரா பண்றவங்க இருக்காங்க ப்ரோ, மந்த்லி ஒன்ஸ். ஓகே. இந்த கட்டிங் பண்ணாதான் அவங்களுக்கு வந்து அந்த ஃபீலே வரும், ஃபுல் ஃபீல். ஓகே. ஓகே. ஆமா, நீங்க சொல்ற மாதிரி முடியல வந்து ஃபயர் பண்ற மாதிரியான ஃபீலே இல்லையே. இருக்காது. இது பழைய காலத்துல வந்து ஹேருக்கு வந்து பண்ணியிருக்காங்க. அது பண்ண என்ன பெனிஃபிட் சொல்றாங்கன்னா, மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும் ஃபயர் தலையில பண்ணும்போது. இப்போ வேணும் ப்ரோ, ஃபயர் பண்ண பண்ணுங்க. ஒரு நாளைக்கு எத்தனை பேர் ப்ரோ இந்த ஃபயர் கட்டிங் வந்து பண்ணிட்டு போவாங்க? குறைஞ்சபட்சம் 3 பேர், மேக்ஸிமம் 3 பேர் ஆச்சு ப்ரோ. எப்படி இருக்கு ப்ரோ அவுட்புட்? மாசா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி நீங்க சிசர்ல கட் பண்ணா கூட அந்த அளவுக்கு அந்த ஃபினிஷிங் தெரியாது. இப்போ பயங்கரமா இருக்கு. அது ப்ராப்பரா இருக்கும் ப்ரோ, கரெக்டா ஃபினிஷிங் இருக்கும். சிசர்ல பண்ணாலும் இந்த ப்ராப்பர் ஃபினிஷிங் தெரியாது உங்களுக்கு. இதுல பண்ணீங்கன்னா அந்த ஒரு ப்ராப்பரான ஃபினிஷிங்கோட லெவல் தெரியும். இப்பதான் எல்லாம் கேக்குறாங்கன்னு புரியுது. நீங்க இருப்பீங்களா. இன்னொரு விஷயம், எவன் வந்தாலும் வெட்டுவோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அழகான அர்த்தமும் சொன்னீங்க. அந்த அர்த்தத்துக்கு ஏத்த மாதிரி உங்களோட வேலையும் இருக்கு. மேலும் மேலும் வெற்றிகள் பெற வாழ்த்துக்கள். நன்றி. என் நடிப்பை ஜெயலலிதா பாராட்ட மறுத்தார். ஏன் தெரியுமா? நக்கீரன் இதழில் சினிமா கொட்டகை டைரக்டர் ரைட்டர் VC குகநாதன் எழுதி வரும் புதிய தொடர் வாங்கி படியுங்கள் உங்கள் நக்கீரன்.